இந்த வீடியோவை நீங்க இரவு நேரத்துல தான் பார்ப்பீங்க. நான் சொல்வதை செய்துவிட்டு பிறகு கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் காதில் ஹெட்போன் போட்டுக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வீடியோவில் எந்தவிதமான காட்சிகளும் வராது. இது முழுக்க முழுக்க உங்கள் காதின் வழியாக மனதோடு பேசப்போகும் ஒரு பதிவு. வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆகவே உங்கள் தொலைபேசியை அருகில் வைத்து விடுங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் காதுக்குள்ளே நான் பேசுவதை தவிர வேறு எந்த சத்தமும் நுழையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் முடிந்தது. இது ஒரு வித்தியாசமான நாளாக உங்களுக்கு இருந்திருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் நினைத்தது போல நடந்திருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக நடந்திருக்கலாம். எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய கடல் மாதிரி. சில நாட்கள் அலைகள் பெருசா இருக்கும், சில நாட்கள் அமைதியா இருக்கும். இன்று அலைகள் கொஞ்சம் பெரியதா இருந்தா அதுவும் கடலின் ஒரு பகுதியான். அதேபோல்தான் நமக்கு வரும் கஷ்டங்களும் துன்பங்களும் சந்தோஷங்களும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. சில நேரங்களில் நம்ம மனசு சொல்லும், இப்போ இது என்னால் முடியாது. அப்போ நம்ம உடம்பு களைப்பாக இருந்திருக்கலாம், மனசு சோர்வாக இருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல மூச்சு இன்னும் இருக்கு. அதுக்கு காரணம் நாம சாதிக்க வேண்டிய ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. இன்று நீங்க தள்ளாடுனீங்களா? சரி. இன்று நீங்க அழுதுனீங்களா? அதுவும் சரி. அது உங்க பலவீனம் இல்ல, அது உங்க மனிதத்தனம். அழுதவன் எவனோ அவன்தான் நிம்மதியை உணர முடியும். நம்ம அழுகையும் சோகமும் வலியும் தான் நம்மை வாழ்க்கையின் அடித்த நிலைமைக்கு கூட்டிச் செல்லும் ஒரு ஆசிரியர். இப்போ நீங்க கண்களை மூடுங்க. ஒரு ஆழ்மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சை இழுக்கவும், மெதுவா வெளியே விடவும். அந்த காற்று உங்க உடம்பில் இருந்த எல்லா அழுத்தத்தையும் வெளியே கொண்டு போகிறோம். இன்றைய நாள் எப்படி போனாலும் அதில் இருந்து ஏதோ ஒன்றை நாம கற்றிருக்கோம். சிலர் நம்மை புரிஞ்சுக்கிட்டாங்க, சிலர் புரிஞ்சுக்கல. ஆனா அது பரவாயில்ல. எல்லாரும் நம்மளுடைய பாதையை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் காயங்கள், அவமானங்கள், இதே மாதிரி இன்னும் நிறைய பக்கங்கள் இருக்கு. சில வேளைகளில் வாழ்க்கை போறத பார்த்தா நம்மை நிறுத்திவிடும் போல தோணும். ஆனா உண்மையில் அது நம்மை மெதுவா நடன்னு சொல்லும். ஓடாதீங்க, நிம்மதியா பொறுமையா நடன்னு சொல்லும். அந்த சிறிய முயற்சி நம்ம வாழ்க்கையை பெரிய மாற்றத்துக்கு அழைத்துச் செல்லும். நீங்க இப்ப நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு ஏதாவது நல்லது நடந்ததா? ஒரு சின்ன விஷயமாவது உங்க முகத்துல சிரிப்பு வர வைத்ததா? அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு காஃபி கப்பா கூட இருக்கலாம். ஒரே நிமிஷம் மட்டும் யோசிச்சு பாருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையின் வெற்றிக்கான படி. இப்போ உங்க மனசு மெதுவா நிம்மதியாக்குங்க. நீங்க இப்போ சிந்திக்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும்? ஆனா அந்த கேள்வியை விடுங்க. நாளை இன்னும் வரவில்லை. நீங்க இப்போ செய்ய வேண்டியது உங்க உடம்புக்கு ஓய்வு, உங்க மனசுக்கு அமைதி கொடுக்கணும். இப்போ உங்க மூச்சு சத்தத்தை கேளுங்க. அது எப்படி மெதுவா போகுதுன்னு கவனிங்க. அந்த சத்தத்துல கூட ஒரு ரிதம் இருக்கு. அதுதான் வாழ்க்கை. சில நேரங்களில் நம்ம முயற்சி பயனில்லாம போகலாம். ஆனா அதனால நம்ம முயற்சி வீணா போகல. ஏன்னா ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னால் நமக்குள்ள ஒரு புதிய வலிமை வருது. நீங்க தோல்வி அடைஞ்சீங்கன்னா அது முடிவில்ல, அது உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான வழி. ஒரு மரம் நல்லா வளரணும்னா அது மழையையும் காற்றையும் வெயிலையும் தாங்கணும். நீங்க இன்றைக்கு தாங்குறது உங்க வளர்ச்சிக்கான அடித்தளம் மட்டும்தான். நீங்க நிம்மதியா மூச்சு விடுங்க. உங்க மனசு இப்ப மெதுவா நிம்மதி அடையுது. அந்த சுமை மெதுவா குறையுது. இப்போ நீங்க உங்க மனசுக்கு சொல்லுங்க, நான் சரிதான், என்னால் முடியாதுன்னு எதுவும் இல்ல, என்னால் எல்லாம் செய்ய முடியும். நீங்க இன்றைக்கு செய்த சிறிய விஷயங்களுக்கே உங்க மனசுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அதுதான் நாளைக்கு உங்களை இன்னும் வலிமையாக்கும். இப்போ நீங்க தூங்க போறீங்க. அந்த தூக்கத்துல உங்க உடம்பு ஓய்வெடுக்கும்.
உங்க மனசு குணமடையும். நாளை எழுந்ததும் அந்த புதிய வெளிச்சம் உங்க உள்ளத்தையும் ஒளிர செய்யும். எதுவாக இருந்தாலும் எல்லாம் சரியாகிடும். நீங்க உங்க வழியில சென்று கொண்டிருக்கீங்க. நீங்க ஒற்றையா இல்ல. இந்த உலகமே உங்களோட இணைந்து சுவாசிக்குது. மெல்ல சிரித்து, இப்போ கண்களை மூடுங்க, மூச்சு விடுங்க, மனம் அமைதி அடையட்டும். இன்றைய சுமையெல்லாம் விடுங்க, இன்றைய துயரமெல்லாம் தள்ளுங்க. ஏனென்றால் நாளை மீண்டும் மலரும் ஒரு நாள். இனிய இரவு, நல்ல தூக்கம், நிம்மதி நிறைந்த கனவுகள் உங்களோட இரவாகட்டும்.